நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கதையை பார்க்க போகிறோம். கதை என்னுடையது, ஓவியங்கள் ஏயால் வரையப்பட்டது. இந்த கதையானது செம்மேகம் அப்படிங்கிற அந்த கதை இருக்கக்கூடிய அதே யூனிவர்ஸை சேர்ந்த ஒரு கதை தான். ஆனால் அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ரெண்டுடைய காலகட்டமும் வெவ்வேறானது. சரி, வாங்க இந்த கதையை குறித்து நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இது போன்ற காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வலைவலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், கருத்து சொல்லுங்கள், பகிருங்கள். வாங்க கதை பேச போகலாம். பூமியை சேர்ந்த மிக முக்கியமான அரசாங்கங்கள் விண்வெளி ஊடாக பயணங்களை தொடங்கி வெவ்வேறு கோளங்களில் குடியேறிய தொடங்கிய அந்த காலகட்டத்திலேயே இந்தியாவுடைய மிக முக்கியமான பணக்கார நிறுவனமான காஸ்மோஸ் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த நிறுவனம் இந்திய அரசுக்கிட்ட சில அனுமதிகளை வாங்கி விண்வெளி ஊடான பயண ஆய்வுகளில் ஈடுபட்டது. இந்த நிறுவனமும் வெவ்வேறு கோளங்களில் குடியேற்றத்தை நடத்துச்சு. இந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்ட அனுமதிகள் என்ன அப்படின்னா, இந்த நிறுவனம் கண்டுபிடிக்கக்கூடிய உயிர் வாழ தகுதியான கோளங்களில் மக்கள் குடியேறுன்னு அந்த நிறுவனம் ஆசைப்பட்டால் குடியேற அனுமதிக்கலாம். அல்லது அந்த நிறுவனம் பிரியப்படலை அப்படின்னா அந்த கோளத்தை முழுவதையும் அந்த நிறுவனமே தன்னுடைய பயன்பாட்டுக்கு வைத்து கொள்ளலாம். அதாவது அரசு என்பது மக்களுக்கானது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட பெரிய நிறுவனங்களிடம் கூல கும்பிடு போடுவது அப்படிங்கிறது இயல்பாகி போய்விட்ட காலம் அது. ஸோ அதனால் இந்த நிறுவனத்துக்கு அந்த சலுகை கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த காஸ்மோஸ் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனமானது சில கோளங்களை இந்த விண்வெளி ஊடாக கண்டுபிடிக்குது. அப்படி கண்டுபிடிச்ச சில கோளங்களை தன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கு வச்சுக்குது. ஆனால் ஒரு சில கோளங்களில் மக்களை குடியேற அனுமதிக்குது. மேலும் தன்னுடைய நிறுவனத்தில் பணிபுரியக்கூடியவர்களுக்கான ஒரு நல்ல விஷயமாகவும் சில கோளங்களை பயன்படுத்திக்க தொடங்குது. ஸோ இந்த இடத்துல இந்த காஸ்மோஸ் கார்ப்பரேஷன் நிறுவனத்துடைய தனிப்பட்ட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோளங்கள், அதாவது யாரும் குடியேறக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுற கோளங்களுக்கு மக்கள் போனால் அந்த மக்களுக்கு எது நடந்தாலும் அரசு கேள்வி கேட்காது. அதுவும் ஒப்பந்தத்தில் இருக்குது. ஸோ அதனால் இந்த நிறுவனத்துடைய தனிப்பட்ட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோளங்களுக்கு மனிதர்கள் போக மாட்டாங்க. இந்த காஸ்மோஸ் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனத்தில் பணியாற்றிய ஒரு தமிழன் கண்டுபிடித்த ஒரு கோளம் தான் நீர்த்தாய். இது இந்த நிறுவனத்துடைய தனிப்பட்ட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோளம். இங்கு சோளம் விளைவிக்கப்படுது. இந்த சோளம் சாதாரண சோளம் கிடையாது. இது ரொம்ப தனித்துவமானது. இது ரொம்ப சுவைமிக்கது. இது ரொம்ப விலை உயர்ந்த ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த சோளமானது நீர்த்தன்மை நிறைந்த தன்மையில் அதிகம் வளரும். ஸோ அதனால் இந்த கோளம் கொஞ்சம் சதுப்பு நில தன்மையோடு அதிகம் இருக்கிறதுனால இந்த கோலத்தில் இந்த சோளத்தை விளைவிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி இதை ஒரு தனிப்பட்ட கோலமாக மாற்றி வச்சிருக்கிறது இந்த காஸ்மோஸ் கார்ப்பரேஷன். இந்த நிறுவனமானது இந்த கோலத்தில் விவசாய தொழிலுக்கு பயன்படுத்துவது இயந்திரங்கள். இந்த இயந்திரங்களை உருவாக்குறதுக்கு ஒரு இயந்திர நிறுவனத்துக்கிட்ட இந்த நிறுவனம் ஒப்பந்தம் போட்டுக்குது. அந்த இயந்திர நிறுவனம் உருவாக்குற இயந்திரங்கள் தான் வானர வகை, வி அப்படின்னு சொல்லுவாங்க. V1, V2, Mi3 அப்படின்ட்டு தொடர்ச்சி அது உருவாகிட்டு வந்தது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் போர்க்களத்தில் பயன்படுத்துவதற்கான வானரம் 7 அப்படிங்கிற இயந்திர மாதிரியை உருவாக்குச்சு. அந்த மாதிரியை வச்சு தான் செம்மேகத்தில் அந்த V7 அப்படிங்கிற இயந்திர போர்ப்படையை உருவாக்குவாங்க. இந்த இயந்திரங்களை உருவாக்கக்கூடிய இந்த நிறுவனமானது V1, V2 அப்படிங்கிற இயந்திரங்களை தனிப்பட்ட சின்ன சின்ன பயன்பாட்டுக்குள்ளே பயன்படுத்திட்டாங்க. விவசாயம் சார்ந்து இந்த மாதிரிலாம் பயன்படுத்திட்டாங்க. ஆனால் V3 அதாவது V3 அப்படிங்கிற அந்த இயந்திரத்தை மக்களோடு தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு மக்களோட கூட இருந்து இயங்குவது போல் வடிவமைக்கிறாங்க. அதாவது மக்களுக்கு கூட இருந்து உதவி பண்ணுறது, சமையல் வேலை செய்கிறது, வீட்டை பராமரிக்கிறது, இந்த மாதிரியான வேலைக்கு அது உருவாக்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு தனிப்பட்ட நபரை போல் செயல்படக்கூடியவைகளாக இந்த V3 அப்படிங்கிற இந்த மாடல் இருக்குது. இந்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அதை விட மேம்பட்ட ஒரு மாதிரியை உருவாக்கிடுறாங்க. அதனால் இந்த V3 பின்வாங்கிக்கிறாங்க அந்த நிறுவனம். அதாவது நீங்கள் எங்ககிட்டே திரும்ப கொடுத்துட்டு புதுசாக வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வாங்கிக்கிறாங்க. அப்படி வாங்கின அந்த V3 அதாவது V3 அப்படிங்கிற அந்த இயந்திரங்களை ரீப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அதாவது வெறும் விவசாயத்துக்கு மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி ரீப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அப்படி ரீப்ரோக்ராம் பண்ணி இந்த நீர்த்தாய் அப்படிங்கிற இந்த கோலத்தில் விவசாயத்தை பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் இயந்திரங்களை கொடுக்குறாங்க இந்த காஸ்மோஸ் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனத்துக்காக. ஸோ அப்படி அனுப்பப்பட்ட V3 இயந்திரங்கள், அதாவது ரீப்ரோக்ராம் பண்ணப்பட்ட V3 இயந்திரங்கள் தான் இந்த நீர்த்தாய் அப்படிங்கிற கோலத்தில் இருக்கக்கூடிய
சோளக்காடுகளை பராமரிச்சுக்கிட்டு வருதுங்க. இந்த சோளக்காடுகளை வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ஒரு இயந்திரம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பாங்க. மற்றபடி சின்ன சின்ன வேலைக்கு வெவ்வேறு சிறு இயந்திரங்கள் இருக்கும். ஆனால் பொதுவாக அங்கே இருக்கிறத சேகரித்து மூட்டை பிடிச்சி ஒரு தானியங்கி விண்கப்பலில் மூட்டை ஏற்றி அனுப்புகிற வரைக்கும் இந்த V3 இயந்திரங்கள் வந்து அந்த வேலையை செய்து முடிக்கும். இந்த ஒரு சூழலில் தான் இந்த நீர்த்தாய் அப்படிங்கிற இந்த கோளம் இருக்கக்கூடிய நெருக்கத்துடைய விண்வெளி பகுதியில் ஒரு விண்கப்பலானது ரொம்ப ஒரு அவசர நிலையில் பறந்து வந்துகிட்டு இருக்கு. அதில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் கபிலன், இன்னொருத்தன் கவின். கபிலன் அப்படிங்கிறவன் அப்பன், அவன் காய போட்டிருக்கிறான். ரொம்ப வந்து ஒரு எப்படின்னா ஒரு இறக்கம் தருவாயில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அவன் தான் அந்த விண்கப்பலை தானியங்கியோட உதவியோட வழிநடத்தி வந்துக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய மகன் கவின் வந்து தன்னுடைய தந்தையின் கிட்டேயே அவருக்கு என்ன ஆக போதோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருந்துக்கிட்டு இருக்கிறான். இந்த கபிலன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு குற்றவாளியாக இருந்தவன். அவனுக்கு ஒரு நீண்ட கால சிறை இருக்க போகுது அப்படின்னு தெரியுது. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு எங்கேயாவது தப்பிச்சு போயிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஒரு விண்கப்பலை திருடிக்கிட்டு இவன் வரான். அப்படி வர வழியில் தான் அவன் தாக்குதலுக்கு உள்ளாயிடுறான். அவன் ரொம்ப மோசமாக காயப்பட்டிருக்கான். இருந்தாலும் தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு அந்த விண்கப்பலை ஓட்டிகிட்டு வந்துடுறான் தப்பிச்சு. ஆனால் அவன் பிழைப்பானா மாட்டானா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய ஒன்றா இருக்குது. இந்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் கபிலன் இறந்து போயிடுறான். இந்த கவின் மட்டும்தான் அந்த விண்கப்பலில் இருக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த விண்கப்பலோடைய தானியங்கி அமைப்பு, இனிமேல் இந்த விண்கப்பல் போகாது, நம்ம எங்கேயாவது தரையிறங்கி ஆகணும். அப்படி தரையிறங்கினா பக்கத்தில் உயிர் வாழ தகுதியான ஒரு கோலம் இருக்குது, அதில் போய் இறங்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதற்கு இந்த பையன் தெரியாமல் சரின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்றான். அதன் அடிப்படையில் அந்த கப்பல் வந்து எங்கே வந்து இறங்குதுன்னா, நீர்த்தாயில் ஒரு சோளக்காட்டில் எப்படி வந்து மோதுது. அதாவது சரியான லேண்டிங் கிடையாது, கிராஷ் லேண்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து மோதி இறங்குது. இப்படி சோளக்காட்டில் வந்து மோதி அந்த விண்கப்பல் இறங்குறதுனால் அந்த விண்கப்பலானது தீப்பிடிச்சிக்குது, பற்றிக்கிட்டு எரியுது. அந்த பையன் மட்டும் அந்த விண்கப்பலை விட்டு எப்படி வெளியேறி தப்பிச்சு ஓடி வந்துடுறான். அந்த விண்கப்பல் முழுமையாக வந்து எரிய ஆரம்பிச்சிடுது. இந்த நேரத்தில் அவனுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு தெரில. அந்த சோளக்காட்டுல ஒரு சோளக்கருதை பிச்சு சாப்பிட்றான் பசிக்கு. அப்படியே அந்த சோளக்காட்டு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அந்த சோளக்காட்டை பராமரிக்கக்கூடிய இயந்திரமான V3 ஒன்று அவனை பார்த்துடுது. அவனை நோக்கி வருது. இவன் பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் அந்த V3 இயந்திரமானது அவனை தடுத்து நிறுத்துது. பயப்படாத, நான் ஒன்றும் உன்னை காயப்படுத்த மாட்டேன், நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசுது. பேசி வா என் கூட அப்படின்னு சொல்லி தான் இருக்கக்கூடிய கிடங்கு, அதாவது இந்த சோள கருதுகள்லாம் சேகரித்து அது ஒரு கிடங்குல வச்சு அதை மூட்டை பிடிச்சி தான் அனுப்பும். ஸோ அதனால் அந்த கிடங்குக்கு இவனை கூட்டிக்கிட்டு போகுது. அந்த V3 இயந்திர மனிதனானவன் அவன் இருக்கக்கூடிய அந்த கிடங்குல ஒரு படுக்கையை உருவாக்கி அதில் நம்ம கவினை வந்து படுக்க அனுமதிக்கிறான். அங்கே உறங்கிறதுக்கான ஏற்பாடை செய்து கொடுக்குறான். குறிப்பாக அந்த V3 இயந்திரமானது ரொம்பவுமே நட்பாக பழகுது. அவனை பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது சமையல் வேலையை செய்து அது தனக்குன்னு ஒரு சமையல் அறையை உருவாக்கி வச்சிருக்குது. இங்கே யாருக்காகவும் அது சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே மனிதர்கள் இல்லை, இயந்திரங்கள் தான் இருக்குது. குறிப்பாக இந்த மனிதர்கள் அப்படிங்கிறவங்க எப்போ வருவாங்கன்னா, அந்த நிறுவனத்தை சார்ந்த மனிதர்கள் ஏதாவது தேவைக்கிறது, சில பராமரிப்பு வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு அல்லது நேரடியான ஒரு மேற்பார்வை தேவைப்படுதுன்னா மட்டும் வருவாங்க. ஆனால் மற்றபடி இங்கே சமையலறையோ அல்லது சமையல் சார்ந்த விஷயங்களோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த V3 இயந்திரமானது சமையல் சார்ந்த விஷயங்களை சேகரித்து வச்சுருக்கு. குறிப்பாக இங்கே வரக்கூடிய ஆட்களுக்கு பயன்படுத்தப்படுறதுக்கு இருந்த அரிசியில் திருடி சில அரிசி மூட்டைகளையும் வந்து இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மறைச்சி வச்சுருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு இது வந்து சமையல் வேலை செய்யுது. சமையல் வேலை செஞ்சு அந்த பையனுக்கு சாப்பாடு கொடுக்குது, அந்த பையனை பத்திரமா பார்த்துக்குது. இதை தொடர்ந்து அந்த சோளக்காட்டில் விழுந்து எரிஞ்ச அந்த விண்கப்பலில் இந்த கவின் அப்படிங்கிற பையனுடைய தந்தையின் எச்சங்கள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல அந்த V3 இயந்திரமானது குழி தோண்டி புதைச்சிடுது. அதாவது இந்த V3 இயந்திரம் ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி மனிதர்களோட பழகும் தன்மையில் உருவாக்கப்பட்டிருந்துச்சு இல்லையா, அந்த தன்மை இன்னமும் இந்த V3 இயந்திரத்துக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த தினங்களில் இந்த V3 இயந்திரத்துக்கும் நம்ம கவினுக்கும் நல்ல நட்பு உருவாயிடுது. தன்னுடைய தந்தையை கூட மறந்துட்டு அவன் இந்த இயந்திரத்தோட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் ஒரு குழந்தை, அவனுடைய புரிதலுக்கு அவன் செயல்படுறான்.
இந்த இடத்துல அந்த V3 இயந்திரமானது சோளக்காட்டில் எப்படி சோளங்களை பறிக்கிறது, அவைகளை எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் இந்த கவினுக்கு காட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் நீச்சல் அடிக்கிறது எப்படி அப்படின்னு தண்ணிக்குள்ளே இறக்கி நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுக்குது அந்த இயந்திரம். அது மட்டும் இல்லாமல் மரங்களில் ஏறி பழங்களை பறித்து சாப்பிட்றது எப்படி அப்படின்னு கற்றுக் கொடுக்குது. மேலும் மலைகள் உச்சி வரை போய் இயற்கை சூழலை ரசிக்கவும் அந்த இயந்திரம் கற்றுக் கொடுக்குது. அதாவது கவின் தன்னுடைய சிறு வயதில் செய்யக்கூடிய அந்த சாகசங்கள் எல்லாத்துக்குமே அந்த இயந்திரம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குது. அதாவது ஒரு தந்தையை போல அந்த கவினை பார்த்துக்குது அந்த V3 இயந்திரம். V3 இயந்திரம் நினைக்குது நம்மளால் இந்த பையனை பார்த்துக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அது செய்கிறது. இந்த இடத்துல கவினும் அந்த இயந்திரத்தை நம்பி செயல்பட்டுக்கிட்டு வரான். ஒரு நாள் நல்ல மழை. அந்த நேரத்தில் சோளப்பொட்டியை ஒன்றை வேவிச்சு நம்ம கவினுக்கிட்ட கொடுக்குது அந்த V3 இயந்திரம். அவன் அதை சுட சுட சாப்பிட்டுக்கிட்டே 2 பேரும் மழையை பார்த்து ரசிக்கிறாங்க. அப்போ நம்ம கவின் V3 இயந்திரத்துக்கிட்ட கேட்குறான், நீ எப்படி ஒரு மனுஷனை போலவே நடந்துக்கிற அப்படின்னு கேட்குறான். அதற்கு V3 இயந்திரம் சொல்லுது, நான் மொத உருவாக்கப்பட்டது மனிதர்களோட பழகி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க தான் உருவாக்கப்பட்டேன். அதன் அடிப்படையில் தான் ஒரு குடும்பத்துக்கிட்ட நான் அனுப்பப்பட்டேன். அந்த குடும்பத்தில் அப்பா, அம்மா, மகன் மற்றும் மகள் இவங்க இருந்தாங்க. அவங்கள நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேன். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் சமைச்சு கொடுத்தேன். இன்னுமே அவங்கள எனக்கு நல்லா நினைப்பு இருக்குது. அவங்கள எங்கே பார்த்தாலும் என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தனை ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் எங்கள் நிறுவனம் பின்வாங்கிச்சு. எங்களெல்லாம் திருப்பி கொடுக்கும்படி கேட்டுக்கிடுச்சு. நாங்கள் திருப்பி அனுப்பப்பட்டோம். எங்களுக்குள்ளே ரீப்ரோக்ராமிங் அனுப்புனாங்க. விவசாய தொழிலுக்கு ஒரு பண்ணையை பார்த்துக்கிற மாதிரியான தன்மைக்கு எங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணாங்க. அப்போ எந்திரங்கள் எல்லாத்துக்குமே ஏற்கனவே இருந்த ப்ரோக்ராம் அழிச்சிட்டு பண்ணாங்க. ஆனால் என்ன ப்ரோக்ராம் பண்ணவன் என்னுடைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு, நீ ஒரு மனுஷனை போலவே இருக்க, உனக்குள்ள ஒரு உணர்ச்சி தன்மை இருக்குது, உன்னை இந்த நிறுவனம் புரிஞ்சிக்கல, ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன், உன்னுடைய பழைய விஷயங்களை நான் அழிக்கலை, ஆனால் இந்த விவசாய விஷயங்களை புதுசாக உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய பழைய விஷயங்களை அழிக்காமல் இந்த விவசாய விஷயங்களை மட்டும் புதுசாக சொல்லி கொடுத்தான். அதுக்கு மட்டும் ப்ரோக்ராம் பண்ணனான். அதனால் நான் விவசாய விஷயங்களை தெரிஞ்சு அதனுடைய கட்டளைக்கு உட்பட்டும் செயல்படுறேன். பழைய விஷயங்களுடைய தாக்கமும் எனக்கு உண்டு. அதனால தான் என்னால் ஒரு மனிதன் போல் செயல்பட முடிகிறது அப்படின்னு அந்த V3 இயந்திரம் நம்ம கவினுக்கு விளக்கமாக கொடுக்குது. இப்படியாக இவங்க 2 பேரும் 1 வருடத்தை கழிச்சிடுறாங்க. கவினுக்கு உண்மையிலேயே இந்த 1 வருட காலம் என்பது ரொம்ப சாகசம் நிறைந்த நல்ல அற்புதமான ஒரு குழந்தை பருவ காலம் அல்லது இளமை காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு நாள் கவினும் நம்ம V3 இயந்திரமும் சமையல் அறையில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சமைக்கிறாங்க. அப்படி சமைஞ்சிட்டு இருக்கும்போது பக்கத்து பண்ணையை சேர்ந்த ஒரு இயந்திரமானது இங்கே எட்டி பார்த்துருது. அப்போ கவினோட சேர்ந்து நம்ம V3 இயந்திரம் சமைக்கிறத அந்த இயந்திரம் பார்த்துருது. அதனுடைய பார்வையில் இது குற்றம். ஏன்னா இந்த உலகத்துக்கு மனிதர்கள் வரக்கூடாது. 2வது அப்படியே யாராவது வந்தாலும் எந்த ஒரு இயந்திரமும் அந்த மனிதனோடு நட்பாக நடந்து கொள்ளக்கூடாது. அந்த மனிதனை கொண்டுறணும் அல்லது அழிச்சிடணும். அதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளையே. அப்படி இருக்கும்போது ஒரு இயந்திரமானது இப்படி ஒரு மனிதனோட நட்பாக இருக்குது, கூட வச்சிருக்கே, இது சரியில்லையே அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த இயந்திரம் என்ன பண்ணுதுன்னா, இதை படம் பிடித்து கட்டுப்பாட்டு அறைக்கு செய்தியாக அனுப்பிடுது, சமிக்கையாக அனுப்பிடுது. அந்த கட்டுப்பாட்டு அறை எங்கே இருக்குது அப்படின்னா இன்னொரு கோலத்தில் இருக்குது, இந்த கோலத்தில் கிடையாது. அந்த கட்டுப்பாட்டு அறையில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அதிகாரியாக இருக்கிற குமரேசன் அப்படிங்கிறவன் இந்த காட்சியை பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கும் புரியுது, இது ஏதோ தப்பாக இருக்கே, நாம் கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு எதிராக இருக்குது, இது நிறுவனத்துடைய வரைமுறைகளுக்கு எதிரானதாச்சே, இதுக்கு நாம் வேறு வேலை ஏதாவது செஞ்சாகணுமே, இதை எப்படியாவது தப்பை சரி பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற முடிவுக்கு அவன் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்குறான். என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னா, அன்னைக்கு இரவு நம்ம V3 இயந்திரம் அவனுடைய இடத்துல இருக்கும்போது அவனுடைய தலைக்கு ஒரு சமிக்கை சேருது ஒரு செய்தியோடு. அந்த கட்டளை குற்றமானது, பிழையானது அப்படின்னு V3 இயந்திரத்துக்கு புரியுது. ஆனால் ஒரு இயந்திரம் அவனோட தலைமைக்கிட்டேருந்து ஒரு கட்டளை வந்தால் அதை அவனால் மீற முடியாது, மீறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் அதை மீற அனுமதிக்கலை. அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை அவன் செஞ்சே ஆகணுங்கிற ஒரு நிலை ஏற்படுது. அதனால் ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நேராக கவின் உறங்கக்கூடிய அறைக்குள்ளே நுழையிறான். அங்கே அந்த கவின் உறங்கிட்டு இருக்கும்போது அவனை பார்க்குறான். அப்போ நாம் அப்படியே காட்சியை கிடங்குக்கு வெளியில் கொண்டு வரோம். டுப் அப்படின்னு ஒரு துப்பாக்கி சத்தம். தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் அந்த இருட்டில் பறகுது. நம்ம V3 இயந்திரம் மெல்ல நடந்து அந்த கிடங்குடைய வாயிலில் நிற்கிறான்.
இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுடைய தலைக்கு வந்த செய்தி, அந்த கவினை கொல்லும்படி கட்டளை கொடுத்துருக்குறான் நம்ம குமரேசன். அதாவது இந்த பிள்ளையை சரி பண்ணியிருக்கிறான். இந்த விஷயத்தை செஞ்சு முடித்த V3 இயந்திரமானது ரொம்பவுமே வருத்தப்படுது. நாம் பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம மகனை போல் பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தனை கொன்னுட்டோம், நாம் ஒரு எந்திரம், நாம் கட்டளையை மீற முடியாது, நம்ம எந்திரமாக இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் அவன் யோசிக்கிறான். அதாவது இந்த இடத்துல இவன் என்னவா மாறி இருக்கிறான் அப்படின்னா, ஒரு சிந்திக்கக்கூடிய எந்திரமாக மாறி இருக்கிறான், பரிணமிக்கக்கூடிய ஒரு எந்திரமாக மாறி இருக்கிறான். அடுத்தடுத்த நாட்களில் அவனுக்குள்ளே வருத்தம் அப்படியே இருக்குது. அவன் நம்ம கவினோடு எங்கெங்கெல்லாம் போனானோ அங்கங்கெல்லாம் போய் பார்க்குறான், மலை உச்சியெல்லாம் போய் அமர்ந்து பார்க்குறான். ஸோ இந்த ஏக்கம் என்னவா மாற்றுதுன்னா, அவனை மேலும் மேலும் பரிணமிக்க வைக்குது. அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங்கை மாற்ற தொடங்குது. கிட்டத்தட்ட 6 வருடங்கள் கழிந்த நிலையில் இந்த V3 இயந்திரமானது முழுமையாக பரிணமித்து முடிவடைகிறது. அதாவது இப்போ யாராவது கட்டளை கொடுத்தா அந்த கட்டளையை மீறக்கூடிய தன்மை இந்த V3 இயந்திரத்துக்கு முழுமையாக வந்து விட்டது. இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களில் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் உறுதிப்பட்ட கட்டளைகளை மீற முடியாது. ஆனால் இப்போ உறுதிப்பட்ட கட்டளையவே மீறக்கூடிய அளவுக்கு மாற்றமடைந்து விட்டான். இவனுக்கு ஒன்று தோணுது. என்ன பண்ணுறான்னா, இந்த சோள மூட்டைகளை ஏற்றி செல்லக்கூடிய விண்கப்பல்கள் இருக்குது இல்லையா, தானியங்கி விண்கப்பல்கள், அதில் ஒன்றில் ஏறி அமர்ந்துக்கிறான். இந்த விண்கப்பல்கள்லாம் எங்கே போகுதுன்னா, இன்னொரு கோளத்துக்கு போகுது. அந்த கோளத்தில் தான் கட்டுப்பாட்டு அறைகள் இருக்குது, அங்கே தான் மனிதர்கள் வாழ்கிறாங்க. ஸோ அந்த கோளத்துக்கு போகிறதுக்காக இவன் அந்த விண்கப்பலில் ஏறி மறைஞ்சு அமர்ந்துக்கிறான். அந்த விண்கப்பலானது இன்னொரு கோளத்தில் வந்து இறங்குது. அங்கே இருக்கக்கூடிய கிடங்குகளை வந்து அது இறங்குது. அந்த கிடங்கில் இருக்கிற இயந்திரங்கள் எல்லாம் வந்து அந்த சோள மூட்டைகளை இறக்கி எடுத்துக்கிட்டு போகுதுங்க. அவைகள் வெறும் இயந்திரங்கள் தான், நம்ம V3 போல் பரிணமித்தவைகள் கிடையாது. அவைகள் வேலையை செய்யுது. V3 இறங்கி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாலை வழியாக நடந்து வர ஆரம்பிக்கிறான். எங்கன்னா மனிதர்கள் வரக்கூடிய நகரப்பகுதியை நோக்கி நடந்து வரான். மனிதர்களுடைய நகரப்பகுதிக்கு வந்த பிற்பாடு இந்த இயந்திரங்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிறுவனத்தின் தரவுதளம், டேட்டா பேஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்துக்கு வருகிறான். அந்த கட்டடத்துக்குள்ளே நுழையிறான். ஒரு கணிப்பொறிக்கிட்ட வந்து அந்த கணிப்பொறியை ஊடுருவல் செய்கிறான், அதாவது ஹேக் பண்ணுறான். ஹேக் பண்ணி உள்ளுக்குள்ளே தனக்கு கவினை கொள்ள கட்டளை கொடுத்தது யார் அப்படின்னு அதில் தேடுறான். அதாவது அந்த நாள் இந்த நேரத்துக்கு என்ன கட்டளை கொடுக்கப்பட்டது, யார் கொடுத்தாங்க அப்படின்னு தேடி பார்க்கும்போது குமரேசன் அப்படிங்கிற ஒருத்தன் அந்த கட்டளையை கொடுத்துருக்குறான். அவன் இப்போ எங்கே இருக்கிறான் அப்படின்னு தேடுறான் நம்ம V3. அவன் இப்போ சம்பளத்துடன் கூடிய விடுப்பில் இருக்கிறான், அதாவது ஒரு வெக்கேஷன் மாதிரியில் இருக்கிறான். இந்த நிறுவனமே அவனை அனுப்பி வச்சுருந்துருக்குது. அவன் ஒரு கடற்கரையில் இருக்கிறான் அப்படின்னு தெரிய வருகிறது. அந்த கடற்கரையை நோக்கி நம்ம V3 ஒரு இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கிட்டு பயணிக்க ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து நம்ம V3 கடற்கரை பகுதிக்கு வந்து குமரேசன் தங்கிருக்கூடிய விடுதியின் அருகில் கடற்கரையில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரான். அங்கே குமரேசன் ஒரு கொடியின் கீழே அப்படியே உல்லாசமாக படுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அங்கே வந்து துப்பாக்கியை நீட்டுறான் நம்ம V3 வந்து ஒரு துப்பாக்கியை கொண்டு வந்திருப்பான். குமரேசனுக்கு ஒன்றும் புரியாது. என்னடா ஒரு எந்திரம் வந்து நம்மளை நோக்கி துப்பாக்கியை நீட்டுதே அப்படின்னு வியப்படைஞ்சு, எந்திரமே என்ன பண்ணுற, பின்வாங்கு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு V3 பின்வாங்காமல் பதில் சொல்லுவான். என்ன உனக்கு நினப்பு இருக்கா, 6 வருஷத்துக்கு முன்னாடி நீர்த்தாய் அப்படிங்கிற கோலத்தில் ஒரு சிறுவனை கொள்றதுக்கு எனக்கு கட்டளை கொடுத்திய இரவு பொழுதில், உனக்கு நினப்பில்லை அப்படின்னு சொல்லி V3 கேட்குறான். சட்டுன்னு குமரேசனுக்கு நினப்பு வந்துடுது. ஏன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் ரொம்ப அரிதாக தான் நடக்கும். ஸோ அதனால் சட்டுன்னு அவனுக்கு நினப்பு வந்துடுது. ஆனால் அந்த எந்திரம் எப்படா இங்கே வந்துச்சு, அதே எப்படா கட்டளை மீறி செயல்பட்டுச்சு அப்படின்னு குமரேசனுக்கு ஆச்சரியமாயிரும். நீ எப்படி இங்கே வந்த, நீ எந்திரமாச்சு அப்படின்பா. அப்போ V3 சொல்லுவான், நான் எந்திரம்தான், ஆனால் நீ மனுஷன் இல்லையா, உன்ன மாதிரி இருக்கிற இன்னொரு மனுஷனை, அதுவும் குழந்தையா இருக்கிற ஒரு மனுஷனை கொல்றதுக்கு எப்படா நீ கட்டளை கொடுத்த அப்படின்னு சொல்லி திரும்ப அவனை கேள்வி கேட்கும். குமரேசனுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரில. இருந்தாலும் ஒரு நிறுவனம் என்பது, அதாவது ஒரு பெரிய நிறுவனம் என்பது எவ்வளோ பெரிய விஷயத்தையும் செஞ்சுட்டு அது ரொம்ப சாதாரணமாக கடந்து போகும். அதாவது ஏதாவது ஒரு இடத்த கையகப்படுத்தணும் அப்படின்னா அந்த பகுதியில் மக்கள் இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மக்களை வெளியேற்றுவாங்க. அப்படி யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டால் சர்வசாதாரணமாக துப்பாக்கி சூடு நடத்துவாங்க, கொல்லுவாங்க. கொன்னுட்டு ஒரு 50 பேர் செத்து போனால் 2 பேர் 3 பேர் அப்படின்னு கணக்கு காட்டிட்டு அடுத்த வேலையை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. இதுதான் கார்ப்பரேட்டு, இதுதான் நிறுவனம். இதுகிட்ட வந்து ஒரு சின்ன பையனை கொன்னதுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்குதே இந்த எந்திரம்
அப்படின்னு சொல்லி வியந்து போகிறான் இந்த குமரேசன். இருந்தாலும் எந்திரம் கையில் துப்பாக்கியை வச்சிருக்கு, சுட்டுக்கிட்டு புச்சுனா என்னடா பண்ணுறது அப்படிங்கிற பயமும் குமரேசனுக்கு இருக்கும். அதனால் அவன் என்ன சொல்லுவான்னா, எனக்கும் குழந்தைகள் இருக்குது, நான் ஒன்றும் வேணும்னே செய்யலை, அது நிறுவனத்துடைய கோட்பாடு அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுக்க முயற்சி பண்ணுறான். நீ ஒரு மனுஷன், இன்னொரு மனுஷனை நீ கொன்று நீ உன்னை வாழ வச்சுக்கலாம் அல்லது உன்னோட இடத்த தக்க வச்சுக்கலாம்னு நினைக்கிற இல்லையா? அப்போ நீ வாழ தகுதி இல்லாதவன். அந்த பையனை கொல்ல வச்சுட்டுல என்னோட கையால் அவனை நான் மகனை போல பார்த்தேன். இன்னைக்கு இருக்கிற அறிவு நிலை எனக்கு இருந்திருந்தா நான் அதை செஞ்சுருக்க மாட்டேன். ஆனால் அன்னைக்கு நான் கட்டுப்பாட்டு தன்மைக்குள்ளே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், சுதந்திரமான முடிவு. உனக்கு குழந்தை இருக்குதுன்னு சொன்ன இல்லை, அந்த குழந்தை அனாதை அந்த எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டு பட்டு பட்டுன்னு குமரேசனை சுட்டு தள்ளிடுது அந்த V3 அப்படிங்கிற இயந்திரம். சுட்டு தள்ளிட்டு துப்பாக்கியை தூர எறிஞ்சிட்டு கடலை நோக்கி அது போகுது. துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே ஒரு சிறு குழந்தை, ஒரு பெண் குழந்தை, அவள் வேகமாக ஓடி வந்து அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி குமரேசனை எழுப்ப முயற்சி பண்ணுது. கடலுக்குள்ளே போன நம்ம V3 அந்த கடலுக்குள்ளே ஒரு திமிங்கலத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த திமிங்கலம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக இருக்குது. அந்த திமிங்கலத்தோடு சேர்ந்து அவனும் நீந்துறான். அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு ஒரு புது உணர்வை கொடுக்குது. இந்த கடல் தான் நமக்கான உலகம், மனிதர்கிட்ட இனி நம்ம போகவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த திமிங்கலத்தோடு சேர்ந்து அவனும் நீந்தி போக ஆரம்பிக்கிறான். இதோட இந்த கதை முடிவடைகிறது.